வேணாம் 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 சொன்ன கேள் வேணாண்டா வேணாண்டா சொன்ன கேள். ஐயோ ஐயோ வீடு வயித்துல உட்காராதடா, இப்பதான்டா சாப்பிட்டேன், எழுந்துடுறா. இது ஏன் வீடு, நான் எங்க வேணா உட்காருவேன். ஏய், சரோஜாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியே, என்ன சொன்னாரு? மென்டல் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரா? டாக்டர் சரோஜா மென்டல் இல்ல, உங்க அக்கா நீலா தான் மென்டல்னு சொல்றாரு. ஐயோ எங்க ஒளியுதுன்னு தெரியலையே, இடம் வேற இல்லையே. வந்துட்டா வந்துட்டா டேய், வந்துட்டா. வாசு 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 எங்க வேணாம் 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 சொன்ன கேள் வேணாண்டா வேணாண்டா சொன்ன கேள். ஐயோ வேணாம் வேணாம் வாசு சொன்ன கேள். ஐயோ வீடு வயித்துல உட்காராதடா, இப்பதான்டா சாப்பிட்டேன், எழுந்துடுறா. இது ஏன் வீடு, நான் எங்க வேணா உட்காருவேன். ஏய், வீடு உண்டா இருக்கலாம்டா, வயிறு எழுந்துடா, வலிக்குதுடா, எழுந்துடுறா. நான் உட்கார்ந்தா வலிக்குது இல்ல? ஆமாண்டா வலிக்குதுடா, எழுந்துடுறா. அப்ப நீ மட்டும் என் இடத்துல உட்கார பாக்கும்போது எனக்கு எப்படி வலிக்கும்? டேய் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உட்காரவே இல்லடா, நின்னுட்டு தான்டா இருந்தேன். டேய், நான் அதை சொல்லடா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா உன்னை உமாக்கு கல்யாணம் கட்டி விடலான்னு பேசியிருப்பாரு. டேய் வாடா, அது உங்க அப்பா கிட்ட இல்லடா கேட்கணும், என்கிட்ட ஏன்டா வந்து கேக்குற? உமா வர டைமா பார்த்து சட்டையை இன் பண்ண உடனே தானே அப்பா அப்படி பேசினாரு. ஏன்டா எப்பவும் சட்டையை வெளிதானே விடுவ, இன்னைக்கு என்ன அதிசயமா இன் பண்ணிட்டு வந்து நிக்கிற? டேய் உமா வர போறான்னு எனக்கு என்னடா ஜோசியமாடா தெரியும், நான் ஏதோ சாதாரணமா இன் பண்ணிட்டு வந்தேன்டா. ஆமா, இன்னைக்கு உமா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா? அது எனக்கு தெரியலடா. நடிக்காதடா, எனக்கு தான் தெரியுமே. நீ தான் உத்து உத்து பாத்தியே. டேய் நான் உத்துலாம் பார்க்கலடா, சாதாரணமா தான்டா பார்த்தேன். சாதாரணமா பாத்தியா? ஆமா, அவ அழகா இருக்காளா? டேய் இதேன்றா என்கிட்ட வந்து கேக்குற? சும்மா சொல்றா. அழகா இருந்தா. அட பாவி, என்கிட்டயே உமா அழகா இருக்கான்னு வழியிறியே. உனக்கு ரொம்ப திமிர் தான்டா. டேய் நீ கேட்டதுக்கு தான்டா நான் பதில் சொன்னேன். அவ அழகா இல்லைன்னு சொல்ல வேண்டியதான்டா. அவ அழகா இல்லைன்னு சொன்னாலும் ஏன்டா என் ஆள் அழகா இல்லையா அப்படின்னு கேட்டு நீ என்ன அடிக்க தான் போற. எப்படியும் அடி வாங்குறதுன்னு முடிவாய் போச்சு, அதனால தான்டா உண்மையை சொன்னேன். அப்ப உண்மையிலேயே உமா அழகு தானே? ஏன்டா உன்னை நீ கண்ணாடில பாத்திருக்கியா? ஐயோ ஏன்டா என்ன இப்படி படுத்துற? நான் என்ன கண்ணாடியில தான்டா பார்க்க முடியும். கண்ணாடி என்னைக்காவது டே கோதண்டம் நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருக்கா? சொல்லுண்டா சொல்லும். கோதண்டம் நீ கண்ணாடி போட்ட ரித்திக் ரோஷன் மாதிரியே இருக்கேன்னு சொல்லும். பாத்தியா மீச கூட நீ எடுத்துட்டேன். ரித்திக் ரோஷன் ஒரு அடி விட்டேன்னு வச்சுக்கோ, செப்டிக் ரோஷன் மாதிரி ஆயிடுவ. நீ கேர்ஃபுல். ஐயோ எதுக்குடா சும்மா சும்மா அடிக்கிற? உங்க அப்பா அடிக்க முடியலன்னு என்ன அடிக்கிறியா? டேய் 3 மாசம்டா, 3 மாசம் காலையில சாயங்காலம் உமாவை பைக்ல கூட்டிட்டு போய் 10 கிலோமீட்டருக்கு டிராப் பண்ணியிருக்கேன்டா. உனக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு பெட்ரோலுக்கு வச்சா கூட மாசம் 1500 ரூபாய் ஆகும். இதை விடுறா, என் வீட்டுக்குன்னு நான் ஒரு குண்டூசி கூட வாங்கி கொடுத்ததில்ல. ஆனா உமா வீட்டில் மளிகை சாமா காய்கறில இருந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கூட நான் தான்டா கட்டுறேன். என் உழைப்பதான் நீ ரேஷன் கார்டுல பாத்தியே. இதெல்லாம் பரவாயில்லடா, கணக்குல 10 மார்க் வாங்குற அவ தங்கச்சி சரண்யாவை இன்னைக்கு 90 மார்க் வாங்க வச்சிருக்கேன். ஏன்டா இவ்வளவு உழைப்ப நான் உமாக்காக போட்டிருக்கும் போது நடுவுல நீ வந்து தட்டிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறியாடா? சத்தியமா சொல்றேன்டா, உமான்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு இப்பதான்டா தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, அதான் பிரச்சனையே. நாளைக்கு நான் ராக்கி கயிறு வாங்கிட்டு வரேன், நீ உமா கையில கட்டி அவளை தங்கச்சியா ஏத்துக்கணும். டேய் ராக்கி கயிறுலாம் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான்டா கட்டுவாங்க. ரக்ஷாபந்தன் வர இன்னும் 6 மாசம் இருக்கேடா, அது வரைக்கும் உன்னை நம்ப முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் ரக்ஷாபந்தன், நீ உமா கையில ராக்கி கயிறு கட்டுற. ஓகே மச்சான். மச்சானா? ஆமாண்டா, உமா எனக்கு தங்கச்சின்னா நீ எனக்கு மச்சான் தானே, அத சொன்னேன்டா. சரி மச்சான், சரி மச்சான். ஹலோ வரதா, இப்பதாண்டா உன்னை நினைச்சேன், அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. உனக்கு 100 ஆயுசுடா. எப்போ ஃபோன் பண்ணாலும் இதே சொல்லாத, ரிங்டோனை மட்டும் மாத்தினா போதாது, பேச்சையும் மாத்து. என்ன திட்டுறதுக்குனே நீ ஃபோன் பண்ணிடா. சரி அதை விடு. அம்மா சரோஜாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியே, என்ன சொன்னாரு? மென்டல் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரா? டாக்டர் சரோஜா மென்டல் இல்ல, உங்க அக்கா நீலா தான் மென்டல்னு சொல்றாரு. அப்படியா சொன்னாரு? டேய் நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன விளையாடுறிய நீ? என்ன எந்த டாக்டராவது போன உடனே மென்டல்னு ஒத்துக்குவாங்களா? சரோஜா நல்லா தான் இருக்கா, சர்டிபிகேட்லாம் தர முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னா?
நீ மென்டல் டாக்டர்கிட்ட போனியா இல்ல மென்டலா இருக்கிற டாக்டர்கிட்ட போனியா? நல்ல டாக்டர்கிட்ட தான் போனேன். அப்போ கடைசி வரைக்கும் சர்டிபிகேட் கொடுக்கவே இல்லையா? கடைசியில் எப்படியோ பேசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? ஏய், இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இதுல என்ன சஸ்பென்ஸ் வேண்டியிருக்கு? அக்கா ஹார்ட் திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது இல்ல. உனக்கு ஹார்ட் கூட இருக்கா? டேய் வரதா, என்னடா இப்படி சொல்ற? என் இதயம் என் தம்பி வரதனுக்காக மட்டும்தான் துடிச்சிட்டு இருக்கு. ம், டேய், நீ ரொம்ப சேஃப் ஆயிட்ட. அவளுக்கு மென்டல்னு கிடைக்கிற சர்டிபிகேட் தான் உனக்கு கிடைச்சிருக்கிற அஸ்திரம். அதை நீ நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்ட, உன்னை யாரும் அசைக்க முடியாதுடா. சரி, அப்புறம் பேசுகிறேன். டேய் 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 டேய், நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்டா. வீட்டுக்கு எதுக்கு வர? சரோஜா மென்டலுங்கிற சர்டிபிகேட்டை பார்க்கறதுக்கு தான்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வைக்கிறேன். அது வேணா வந்து படிச்சுக்கா. நான் வீட்டுக்கு வரேன்னா மட்டும் வேண்டான்னு சொல்லிடுவிய? சும்மா வேலை நீ இதே பேசிகிட்டு இருக்காத. விஷயத்தை சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் அப்புறமா பண்ணுறேன், வச்சிடுறேன். டேய் வரதா வரதா, வழக்கம் போல கட் பண்ணிட்டான். ஓம் நமோ நாராயணா. காமாட்சி, தலைப்புற ஒரே ரோஜா பூவா இருக்கு. எனக்கு இப்ப எல்லாமே ரோஜா ஞாபகமாவே இருக்குங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு காமாட்சி. அது தப்பாச்சுங்களே. நான் ஒன்னும் கெட்ட எண்ணத்துல சொல்ல. ஓ, இந்த ரோஜாக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் எவ்வளவு சிம்பிளா அடக்கமா இந்த சேரி பொண்ணு மாதிரி இருக்கா. ஆமாங்க, பணத்தீவிர அவகிட்ட கொஞ்சம் கூட இல்லைங்க. ஆமா காமாட்சி. அப்புறம் காமாட்சி, அவட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம், அவன் நம்ம கண்ணை பார்த்து பேசுறான். இந்த உண்மை பேசுறவங்க தான் ஐ கான்டாக்டோட பேசுவாங்க. ஏங்க, நம்ம ரோஜாவுக்கு EYI ஐ கான்டாக்ட் மாத்திரம் இல்லைங்க, HIGH ஹை கான்டாக்டும் நிறைய இருக்கு. ஆ? அதனால உங்க தம்பி கல்யாணத்துக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடுறது நல்லது. ரோஜா மாலையை குரங்கு கையில குடுக்கலாம்னு சொல்றியா? ஏங்க, அப்போ குரங்கு கையில போனாதான் நம்மள மாதிரி பூனைக்கும் கிடைக்குங்க. அது சரி, நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு மரமோ பொண்ணாவது கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே. உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அப்போ நான் அழகுலன்றீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே நான் தங்கமா போட்டுக்கிட்டு ஜொலிக்க போறேங்க. மிளகெல்லாம் தங்கமா மாற போகுது. இதெல்லாம் இருக்கட்டும், நடந்தாலும் நடக்கும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன? என் தம்பி ஏதோ ஜீவகம்னு ஒரு குப்பை கூட சுத்திட்டு இருக்கானே. இந்த ரோஜாவை கல்யாணம் பண்ணி சொன்னா பண்ணிப்பானா? உங்க தம்பி ரோட்ல ஒரு எருமாடு கொழு கொழுன்னு போனாலே ஹாஹா எவ்வளவு அழகா போகுதுன்னு ரசிக்கிறவரு. ஒரு தடவை அவர் ரோஜாவை மீட் பண்ணட்டும், என் தங்கச்சி எப்படி அவரை இம்ப்ரெஸ் பண்றான்னு பாருங்க. வந்துட்டான். டேய், இங்க வாடா கொஞ்சம். யோ, நான்லாம் வர முடியாது. நீ வேணா இங்க வா. பெருசா கூப்பிடுறான். பேசிட்டு வந்துடுறேன். இது பாருப்பா, நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. நாம 2 பேரும் ராமர் லக்ஷ்மணன் மாதிரி ஒத்துமையா இருக்கணும். நெவர். ஆ? நான் வேணா லக்ஷ்மணனா மாறலாம், நீ ராமராக முடியாது. அதுவும் காஞ்சிபுரம் சீதையா, அவ சூர்பனகையா. ராமாயணத்தை அசிங்கப்பட்டாது. இது பார், உனக்கு வேணா சண்டை போடுற மூட்ல இருக்கலாம். எனக்கு அந்த மூடு இல்ல. நேத்து ராத்திரி என் கனவுல நவனி தான் வந்தாரு. எந்த நவநீதம்? அதான் நம்ம 2 பேரும் பெத்தானே ஒரு ஃப்ராடு, உங்க அப்பன். நம்ம அப்பன் அவன்தான் உனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். அதைத்தான் நானும் 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அப்பா நம்மள பெத்ததும் லேட்டு, பத்தாது கனவும் லேட்டா. அது இல்லப்பா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலம் திரும்பி வர போறது இல்ல. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே என் பொண்டாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க 2 பேரும் என் எதிரில் இல்லாமல் இருந்தாலே என் எதிர்காலம் நல்லா இருக்கும். அது இல்லப்பா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணை பார்த்திருக்கீங்களா? யார் அது? ரோஜா. ரோஜாவா? சிகப்பு ரோஜாக்கள் டேஞ்சர், என்னால கட்டிக்க முடியாது. டேய், நான் 100 கோடி ரூபா இருக்கிற பீரோ சாவி உன் கையில குடுக்கறேங்கற, வேண்டாங்கற. 100 கோடியா? ஆமா, இந்த ரோஜாவோட அப்பா இந்த கொடுகுமலையில மிளகு எஸ்டேட்டு, ஏலகிரி மலையில ஏலக்காய் எஸ்டேட்டு, இமயமலையில இந்திய எஸ்டேட்டு, ஏகப்பட்ட எஸ்டேட் வச்சிருக்காரு. இப்ப சொல்லு, ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பணத்துக்காக பால் மாறுவான் இந்த கல்யாண கிருஷ்ணன் நினைச்சியா? நேவர் நேவர். சார், ஹரிதா சார். யாரு? வணக்கம். மனோஜ், வாயா, வா 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 வா. எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அம்மா, என்னமோ ரொம்ப தள்ளி இருந்து வர மாதிரி கேட்குற. பக்கத்து தெருவில் இருக்கிற உன்னதான் நான் பார்க்க முடியல. உட்காரு உட்காரு. எப்படி போயிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் எல்லாம்? எங்க சார், ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. போட்ட பணம் கூட எடுக்க முடியல.
எலக்ட்ரிக்கல்லாம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும், என்ன பண்றது. பேசாம ஏதாவது ஒரு சாப்பாடு கடை வையா, இதுதான் நல்லா ஓடுது நம்ம நாட்டுல. ஏன்னா நம்ம நாட்டுல தீனிக்கு பஞ்சமா இருக்கலாம், தின்றவங்களுக்கு பஞ்சமே இல்ல. ஓகே சார். மங்காரு, என்னங்க இங்க பாரு, நம்ம மனோஜ் வந்திருக்கான் பாரு. அப்பா அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். வாங்க தம்பி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்க தங்கச்சி ஹேமாவுக்கு கல்யாணமாமே? அப்படியா? என்னையா எலக்ட்ரிக்கல் கரண்ட் மேட்டர் சொல்லாம விட்டா என்ன நல்ல விஷயமாச்சே. ஆமா சார், அது விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ஏதாவது உதவி வேணுமா? ஆமாங்க சார், தங்கச்சி கல்யாணத்தை காணிக்க வாங்கி நடத்தலாம்னு இருக்கோம். வர காணிக்கையில பாதி திருப்பதி உண்டியல்ல போடலாம்னு, மீதி பணத்துல என் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணலாம்னு இருக்கோம். அதனால தான் உங்களை பார்த்து ஏதாவது காணிக்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, செஞ்சிடலாமே. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, எங்க வெங்கடேச பெருமாள் ரொம்ப நல்லவன், அவனுக்கு பேராசை எல்லாம் கிடையாது. நீங்க சொல்றீங்களா அந்த 50% காணிக்க கூட அவனுக்கு தேவையில்லை. நீங்க மொத்த பணத்தையும் அந்த கல்யாணத்துக்கே யூஸ் பண்ணுங்க, அவனும் தப்பா எடுத்துக்க போறது இல்ல. என்னங்க மனோஜ் வேண்டுதலுக்குன்னு சொல்றான்ல, அதையே வேணாம் சொல்றீங்க? அதுவும் சரிதான். நீ உன் இஷ்டப்படி செய்ப்பா. பங்காரு, இந்த உண்டியல்ல பணம் வச்சிருக்கேன் இல்லையா, அதுல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு வா. ம். எதுக்கு சார் அவ்வளோ பணம்? ஒரு 100-200 கொடுத்தா போதுமே. ஏன் தம்பி, ஏன் தயங்குற? நல்ல காரியம் தானே. அதோட நீங்க நல்லா வாழ்ந்த குடும்பம்ப்பா. இந்த 100-200 எத்தனை பேர்கிட்ட கேட்க போறீங்க? இதோட ஒரு 4-5 பேரை நான் சொல்றேன், ஒரு கணிசமான தொகையை வாங்கி கல்யாணத்தை நல்லபடியா முடியுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ம். நீயே கொடுமா. ரொம்ப நன்றிமா. ம். ரொம்ப நன்றி. இருக்கு. பத்திரிக்கை வைக்கிறையா, குடும்பத்தோட வந்து என் தங்கையை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நாங்க குடும்பத்தோட வந்தா நீ தனியா ஒரு உண்டியல் வைக்க வேண்டி வரும். போயிட்டு வா. வரையா, வரேம்மா. ம். அப்பா கிட்ட சொல்லு. கட்டாயம் சொல்றையா. ஏங்க, நம்ம உண்டியல்ல போட்ட காசு சர்ன்னு இறங்கி போயிடுச்சுங்க. உண்டியல்ல பணம் இறங்கினா என்னமா, நம்ம புண்ணிய அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது இல்ல. நான் அதுக்காக சொல்லல, அவசர ஆபத்துக்கு நம்ம கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கணும்ல. நீ பேங்கர் மாதிரி பேசுற, அதாவது பேங்க்ல எப்போதுமே கொஞ்சம் லிக்விட் கேஷ் வச்சுக்கணும்ன்ற. ஆனா யோசிச்சு பாரு, நம்மளை விட அதிக தேவை உள்ளவங்க இருக்கும் போது என்னைக்கோ நமக்கு வரப்போற தேவைக்கு இப்போ எதுக்கு பதுக்கி வைக்கணும்? நீ கவலைப்படாதம்மா, என்கிட்ட கிரெடிட் கார்டுலாம் இருக்குது. அதை விட என் வெங்கடம் கிட்ட எனக்கு கிரெடிட் நிறைய இருக்குது. இந்த கல்யாணத்தை கொடுத்ததை பத்தி நான் கேட்கலிங்க. நம்ம வீட்லயும் கல்யாணங்கள்லாம் வரப்போகுது இல்ல. ஓஹோ, நீ கல்யாணம் சொன்ன உடனே தான் எனக்கு நினைவுக்கு வருது, நம்ம வாசு கல்யாண விஷயமா நான் இன்னும் இந்து கிட்ட பேசல இல்ல. ஆமா, நம்ம வீட்ல எது நடந்தாலும் இந்து கிட்ட சொல்லாம செய்ய மாட்டோம்ல. அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க. அதை முதல்ல செய்யலாம் வா. ஹலோ. இந்துமா, என்ன நான் அப்பா பேசுறேன். இரு, அம்மா பேசணுமா உங்ககிட்ட? இந்து, எப்படிமா இருக்கே? இப்படி இழு, கையெஸ்டி காசு ஆயிடும், கடகடன் பேசு. இந்த எப்படி இருக்க? ஓவரா பண்ணாது, மீடியமா பேசு. என்னம்மா இது? உங்க அப்பா விளையாடுறாரு. உன் உடம்பு எப்படிமா இருக்கு? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. அங்க எல்லாரும் ஃபைன் தானே? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம வாசுவுக்கு 2 வரன் வந்திருக்கு. அது விஷயமா பேசதான் உனக்கு ஃபோன் பண்ணோம். அப்படியா? நல்ல விஷயம்தான். பொண்ணு யாரு? உங்க அண்ணி கீதா இருக்கால்ல, அவளோட தங்கச்சி மஞ்சுளா. ஓ. அவ ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து வற்புறுத்துறா. அப்போ 2வது வரன் யாரு? உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஜெயராமன் இல்ல? ஓ, இப்ப கூட சமீபத்துல இறந்து போயிட்டாரே, அவர் தானே? ஆமா ஆமா, அவரோட பொண்ணு உமா. அவளும் வாசு பேங்க்ல தான் ஒர்க் பண்றா. என்ன லவ்வா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. ம். இந்த 2 வரன்ல எது பெட்டர்னு சொல்ற? அம்மா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. வெங்கடேஷன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா? என்னடி இப்படி கேக்குற? கொஞ்சம் இரு. என்னங்க இவ இப்படி எல்லாம் கேக்குறா? என்ன கேக்குறா? நம்ம வெங்கடேசன் சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு கேக்குறா. நான் என்ன சொல்றது? இப்படி சொல்லு, நம்ம வெங்கடேஷன் சந்தோஷமா இருக்கான், ஆனா இல்ல. இதெல்லாம் என்னால பேச முடியாது, நீங்களே பேசுங்க. நம்ம இந்தோ, நான் தான் என்ன டேஞ்சரான கேள்வியெல்லாம் கேட்குறேன். உன் கேள்விக்கு நான் இப்படி தான் பதில் சொல்ல முடியும். வெங்கடேஷன்கிட்டே போய் ஏன்பா நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா, இரு கீதாவை கேட்டு சொல்றேன்னு போதுமா? கரெக்டா சொன்ன. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தானே. நீ வேற வாசுதேவன் பேர் வச்சிருக்க. கிருஷ்ணர் அப்ப வாசுதேவனை கமிஷன் ஜெயில போட்ட மாதிரி மஞ்சுளா நம்ம வாசுவ ஜெயில போகணும்னு நினைக்கிறியா?
அப்புறம் ஒரு 2வது பையனும் கை நழுவி போயிடுவான். அப்போ உமா வாசுவை ஜெயிலில் போட மாட்டான்றியா? அப்பா, உமாவை நான் பார்த்ததில்ல. ஆனா ஜெயராமன் அங்கிள் உனக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த குடும்பம் எப்படி தத்தளிக்குதுன்னு எனக்கு தெரியும். நம்ம வாசு அந்த வீட்டுக்கு போனாலும் ஒன்றும் தப்பு இல்லப்பா. அப்பாவோட நன்றி கடனை பையன் அடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ நீ வாசுக்கு உமா பெட்டர்னு ஃபீல் பண்ணுற இல்லையா? ஆமாப்பா. சரிம்மா, இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த கீதா இருக்கிற பத்தியா, அதான் வெங்கடேஷ பொண்டாட்டி, அவ கசி பஞ்சுலாவுக்காக நம்ம மீனாட்சி அம்மா மச்சின ரகு இந்த அமெரிக்கா பையன் கேட்டா. ஆனா மீனாட்சி அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ரகுவை ஹரிதாஸ் வீட்டு பொண்ணுக்கு தான் கொடுப்பேன்ட்டு. அதுல வேற அவ எரிச்சலா இருக்கா. இப்ப இதை வேற நம்ம சொல்லிட்டோம்னா அவ நெத்தி கண்ணை திறந்துட்டாள்னா, திறந்தா திறக்கட்டுமே, நமக்கு என்ன? நமக்கு ஒண்ணும் இல்ல. அவ அங்க நெத்தி கண்ணை திறந்துட்டா வெங்கடேசனுக்கு தான் சூடு அதிகமாயிடும். அதுக்காக தான் சொல்றேன். அப்பா, வெங்கடேசன் வீட்டுல சண்டை வரும்ன்றதுக்காக நம்ம வாசுவோட லைஃபை ஸ்பாயில் பண்றது தப்பு இல்லையா? சரிம்மா, என் மனசாட்சி நீ பேசிட்ட. இதுக்கு மேல அப்பீலே கிடையாது. உமா வாசு ஓகேயா? எப்பப்பா கல்யாணம்? அது இவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமா? வாசுக்குட்டி இதை பத்தி ஒரு வார்த்தை கலந்து பேசணும்ல. அதை பேசிட்ட அப்புறம் நான் எல்லாம் சொல்றேன். ஓகேப்பா. உடம்பு பாத்துக்க சொல்லு. உங்க அம்மா உடம்பு பாத்துக்க சொல்றா, மாப்பிள்ளை விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்கப்பா. நான் அப்புறம் பேசுறேன். சரி, ஓகேப்பா. அவ என்ன சொன்னா? நம்ம விருப்பம் தான் இந்துவோட விருப்பமாவும் இருக்குது. எப்பவுமே இந்து நம்ம மனசுக்கு பிடிச்சது தானே சொல்லுவா. ஃபோன் பண்ணி கேட்டிருக்கவே வேண்டியதில்லை. இது பாருமா, இதைத்தான் இந்து சொல்லுவாங்கிறது எனக்கும் தெரியும். பட் அவ வாயால கேட்கும்போது நமக்கு ஒரு தெம்பு வருது. அதான். அதை விடமா, பாவம் இந்து எங்கேயோ இருக்கா. நம்ம வீட்டில் ஒரு கல்யாண காட்சின்னா அவளால் டக்குன்னு வந்து கலந்துக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா அவளுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நான் அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன்.